விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. தூத்துக்குடி மக்களவை வேட்பாளர் கனிமொழியை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அமைச்சர் உதயநிதியின் காரசார பிரச்சாரத்தை மைக்கேச்சேரி பகுதியில் பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், ஏஜென்ட் 2 பேரும் ஒண்ணுதான். இப்போ நான் கேட்கறேன்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கறேன்ல, ஏன் வரலன்னு கேட்கறேன்ல, இதுக்கு யாருக்கு கோவம் வரணும், யார் இதுக்கு பதில் சொல்லணும்? 29 பைசா தானே பதில் சொல்லலாம், அவர் தானே பொறுப்பு. ஆனா அவர் பதில் சொல்றாரா? அவரு கோவம் வருதா? யாரு கோவம் வருது? ஒரு மாதம் தாங்கி பயணிச்சாலே கோவம் வருது. ஏன் இவரை திட்டினா அவரு கோவம் வருது? நல்ல காதல். தேர்தலுக்கு பிறகு சேர்ந்துருவாங்க, தேர்தலுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஏன்னா இவரோட அடிமைதான் அவரு. அதனால நீங்க அத்தனை பேரும் தெளிவா இப்ப எப்படி உணர்வோடு எழுச்சியோடு இருக்கீங்களோ, அடுத்த 5 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு சேர்த்து 2024 ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்க யார பிரதமரா நினைக்கிறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு யாரு நிதி உரிமையை திருப்பி தருவாங்களோ, மொழி உரிமையை திருப்பி கொடுப்பாங்களோ, கல்வி உரிமையை யார் தமிழ்நாட்டை மதிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி தருவாங்களோ அவங்க பிரதமரா வரணும்னா நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ, நம்ம தலைவர், கழக தலைவர், முதலமைச்சர் யார கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமரா வந்தாருன்னா நம்முடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம், சண்டை போட்டு வாங்கி இன்னும் 29 காசை வச்சுக்கிட்டே நம்ம தலைவர் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளும் நிறைவேற்றுறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமை கொடுக்கிற நல்ல பிரதமர் அமைஞ்சாருன்னா இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவாரா மாட்டாரா? விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.